உன் உடன் பிறந்தவன் பலமுறை சொன்னேன், சாப்ட்வேரில் வேலை செய்தாலும் நீ சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டும். அது பில்கேட்ஸுக்கு தெரியுது. 2 லட்சம் ஏக்கரில் விவசாயம், 2,70,000 ஏக்கர் விவசாயம் செய்கிறான். என் முன்னாடி நிற்கிற என் பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, ஒன்றை கவனிங்கள். நீங்கள் விண்வெளிக்கு விண்கலத்தை எவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் அனுப்பணும். நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், உங்கள் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். இதை புரிந்து கொண்டால் நாடு உருப்படும். உலக தேவை, உயிர் தேவை, உணவு தேவைதான். அதை கையில் எடுத்து விட்டால் என் நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, ஏழ்மை இல்லை, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. விளங்குதுன்னு நினைக்கிறேன். பால் என்கிட்ட இருந்துச்சுன்னா பசின்னு இந்த நாட்டில் சொல்லிருக்கு. அது ஏன்னா பால் முழுமையான உணவு. தாயின் மாரில் ஓராண்டு பால் தான் குடித்தேன், கழிவு வந்தது. ஆனால் பழச்சாரோ கரும்புச்சாரோ எதை நீ குடித்தாலும் கழிவு வராது. பால் மட்டும்தான். பால் முழுமையான புரதச்சத்துள்ள ஃபுல் மீல், கம்ப்ளீட் உணவு, முழு உணவு. அதனால் பாலை நான் வச்சிருவேன். பள்ளிக்கூடத்துக்கு நம்மனா உப்மா கிண்டி போடுற ஆள் இல்லைன்னா இந்த உப்மா கிண்டி போடுற ஆள். பசுஞ்சோலை பள்ளி, பசுஞ்சோலை பள்ளி, பசுஞ்சோலை சாலைகள், மரமில்லாத ஒரு இடம் இருக்காது. என் கனவு அப்படி. இந்த கனவை சுமந்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு எப்படி இருக்கணும், எப்படி புரியுதா? எப்படி புரியுதா? தத்துவம் நம் தந்தைகிட்டே இருக்கு, செயல்படுத்த நாம் களத்தில் நிற்கணும், அவ்வளோதான். எப்படி எப்படி படைக்கிறோம்னு மட்டும் பாரு. இந்த நாட்டை ஊழல் லஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்காது, பசி பஞ்சம்னு சொல்லிருக்காது. மாடை வளர்த்து மாட்டிலேருந்து வரும் வேலை, பால் எல்லாம் வந்துச்சா மாட்டு சாணத்தை எடுப்பேன் ட்ரக்கில், பக்கத்தில் கொண்டு போய் எருமை பண்ணேன், பக்கத்தில் கொண்டு போய் ஆட்டு பண்ணேன், கழிவெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேமித்து 100-200 ஏக்கரில் இருந்து பயோகேஸ் தயாரித்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவேன். அரசு முத்திரையவே மாற்றுறேன். இதை மாற்ற மாட்டேன்னா தமிழ்நாடு அரசு முத்திரையே மாறுது. நம்ம ஆட்சியில் மாறாதா? கொண்டு வந்து கொடுப்பேன். தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன், இலவசமாக தரமாட்டேன். அங்கே நிர்வாக செலவு, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு தருவேன். எவன் கையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடு காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து, நாம் வந்த பிறகு சோறை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்வோம், தலைகளாக மாற்றுவோம். அவ்வளோதானே. வேலை இல்லைன்னு ஏன் சொல்கிற? உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே. டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையாக செய்கிற, சாப்பாடு போடுற விவசாயத்தை செய்ய வர மாட்டியா? நீயா மாடு மேய்க்கிற? அரசாங்க வேலையை செய்ய மாட்டியா? குப்பையில் அரசாங்க வேலையை செய்கிற, இதை செய்ய மாட்டியா? வா செய். உலகத்தில் மிகப்பெரிய சந்தை பாலுக்கு இருக்கு, மிகப்பெரிய சந்தை உணவுக்கு இருக்கு. எல்லா நாடுகளும் இயற்கை உணவுக்கு திரும்புது. ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா.